குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நாம் இருக்கிறது எந்த இடம்னா நங்கநல்லூரில் உள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோவில். இது எங்கே இருக்குன்னா, நங்கநல்லூரில் எவ்வளோ கோயில்கள் இருக்குது. ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, ஐயப்பன் கோவில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னால் தான் ராம்நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டில் தான் நம்ம இந்த ஆனந்த விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ஆனந்த விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இது ஒரு முக்கியமான ஒரு கோவில். இதனுடைய லொக்கேஷன் எப்படின்னா, எம்ஆர்டிஎஸ் இருக்கு இல்லையா, சென்னை பறக்கும் ரயில் ஓடுது இல்லையா, சென்னை பரங்கிமலையிலேருந்து உங்களுக்கு வந்து கடற்கரை வரைக்கும் செல்கின்ற பறக்கும் ரயிலில் ஏறினீங்கன்னா ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் இருக்குது. அது பக்கத்திலே ஜஸ்ட் ப்ராக்சிமிட்டி டு ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்குது. எனவே பக்தர்கள் வந்து செல்வது எளிது. சென்னையின் எல்லா பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து செல்வதற்கு எளிதாக தான் இந்த கோவில் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு கோவில் அமைஞ்சது இதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இதனோட லொக்கேஷன் இன்னொரு இப்போ எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வந்ததுனால இந்த கோவிலுக்கு வந்து செல்லும் வழி ரொம்ப எளிதாகி விட்டது. இப்போ இந்த கோவிலை பற்றி நான் பார்க்க போகிறோம், பாருங்கள். இதுதான் இந்த கோவிலுடைய வரலாறை சொல்லுகின்ற கல்வெட்டு. ஸ்தல புராணம் எழுதியிருக்கு பாருங்க. அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோவில் நம்பர் 16, முதலாவது குறுக்கு தெரு, ராம்நகர், நங்கநல்லூர், சென்னை 61. இது வந்து கடந்த 1/1/2000 ஆண்டு, அந்த 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த கோவில் நிறுவப்பட்டது. இதனுடைய எப்பப்பெல்லாம் இந்த அருள்மிகு ஆனந்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் இந்த ஆலயம் நிறுவப்பட்டது. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடந்த தேதிகள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே எப்பப்பெல்லாம் கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது 12 வருடங்களுக்கு வரை கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆகம விதிகளின்படி. அதன்படி பார்த்தீங்கன்னா 21/4/2000 மற்றும் முதல் கும்பாபிஷேகம். ரெண்டாவது கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா 16/4/2012. மூணாவது கும்பாபிஷேகம் 21/4/2024 ஆகிய தேதிகளில் நடைபெற்றுள்ளது. அடுத்த கும்பாபிஷேகம் 2036 நடக்கும். அதுக்கு நிச்சயமாக அந்த இது பண்ணுவோம், நல்லா இது பண்ணுவோம். அதாவது இந்த ராம்நகர் பகுதியிலேயே அருள்மிகு ஆதிவியாதி பக்தாஞ்சநேயர், சபரிமலை ஐயப்பன், தத்துவமசி இருக்கிற சபரிமலை ஐயப்பன், ராகவேந்திர சுவாமிகள் ஆகியோரோடு சேர்ந்து நமக்கு பக்தி பரவசத்தை அழைத்து கொண்டிருக்கும் இந்த ஆனந்த விநாயகர் கோயிலுக்கு வாங்க. வந்து உங்களுடைய இறைவனை வழிபட்டு உங்களுக்கு குறைகளை சொல்லி உங்களுடைய கஷ்டங்களை சொல்லினால் நிச்சயமாக நிவர்த்தி கிடைக்கும். இறைவனிடம் வேண்டினால் எல்லாமே நடக்கும். அதனால் இந்த கோவிலுக்கு வாங்க. கோவிலுக்கு வந்து இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய இதை பண்ணுங்க, நல்லதை செய்யுங்க. நல்ல கோவிலுக்கு வந்து இந்த கோவிலுடைய பெருமையை நிலைநாட்டுங்கள். இதுதான் இந்த கோவிலுடைய முகப்பு தோற்றம். ராம்நகர், முதலாவது குறுக்கு தெரு, நங்கநல்லூர். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கோவில். இது வந்து இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட 26 வருடங்களாக இந்த கோவில் வந்து இருக்கு. இதனுடைய கோவில் அப்போ எப்போ வந்தது, கும்பாபிஷேகம் ஆச்சு, அதெல்லாம் இந்த கல்வெட்டில் இருக்கு, பாருங்க. நமஸ்காரம். ஆனந்த விநாயகர் துணை. எல்லா பக்தர்களுக்கும் ஆனந்த விநாயகர் அருள் கிடைக்க ஆனந்த விநாயகரை பிரார்த்திக்கின்றேன். இந்த ஆனந்த விநாயகர் ஆலயம் நம்முடைய ராம்நகர் நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோயில், அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள், அதே மாதிரி குருவாயூரப்பன் டெம்பிள், ஐயப்பன் கோவில், இதுக்கு அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இது வந்து சுமார் 26 ஆண்டுகளாக மிக சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு அருகில் ஆதம்பாக்கம் ரயில் நிலையம், அதாவது பறக்கும் ரயில் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்குது. அதாவது 100வது அடியிலே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த ஆனந்த விநாயகர் அருள் பாலித்து வருகிறார். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கடந்த 26 ஆண்டுகளாக மிக சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலில் மாதந்தோறும் சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி விழா இந்த கோவிலில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வருகின்ற குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் கோவில் சார்பாக கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வழங்கி வருகிறோம். அதே மாதிரி அன்னதானம் வழங்குகிறோம். எல்லா பக்தர்களும் ஒரே ஒரு முறை ஆனந்த விநாயகரை தரிசித்து விட்டு சென்றால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். நீங்கள்
என்ன வேண்டி வரீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். எல்லாருக்கும் ஆனந்த விநாயகரின் அருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். நமஸ்காரம். பறக்கும் ரயில் போயிட்டு இருக்குது நமக்கு ஏற்றா போல. இதுதான் ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் ஆதம்பாக்கம் ரயில் நிலையம். இதை பறக்கும் ரயில் போயிட்டு இருக்குது. இது பீச்சிலேருந்து சென்ட் தாமஸ் போர்ட் மவுண்ட் போகக்கூடிய பறக்கும் ரயில் போயிட்டு இருக்குது. இந்த ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா சார் சொன்ன மாதிரி வெரி ப்ராக்சிமிட்டி டு ஜஸ்ட் ஒரு 100வது அடியில் இந்த கோவில் இருக்குது. இப்படியே இந்த ஸ்டேஷனில் இறங்கி வந்தீங்கன்னா பின்பக்க கேட்டு வழியாக நம்ம வந்துடலாம். பின்பக்கமும் ஒரு கேட் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன். அது வழியாக வந்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து நான் இது பண்ணலாம். ஸோ சென்னையில் குடியிருக்கும் பக்தர்களே, இது உங்களுக்கு வந்து செல்வது எளிது. சென்னையின் எல்லா பகுதிகளிலேருந்து பக்தர்கள் இந்த முதல்ல எப்படி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணுன்னா கூட இப்படி தான் நீங்கள் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் இறங்கி முதல்ல இந்த கோவில் தரிசிச்சுட்டு தான் நீங்கள் ஆஞ்சநேயரை பார்க்க முடியும், ராகவேந்திர சுவாமியை பார்க்க முடியும், ஐயப்பனை பார்க்க முடியும், எல்லாரையும் பார்க்க முடியும். எனவே பக்தர்களே, நங்கநல்லூர் வருகின்ற பக்தர்களே, ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா இங்கே பக்கத்திலே ஆனந்த விநாயகரை முதல்ல தரிசித்து விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன், ஆஞ்சநேயர், ராகவேந்திர சுவாமி, குருவாயூரப்பன் தரிசிச்சுட்டு அப்படியே நங்கநல்லூர் வந்துட்டு அப்படியே நீங்கள் போயிடலாம். எனவே இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இறைவனின் அருளாசிய இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்கள். இன்னொரு இடத்துல ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்கள். எனவே ரயில் வசதி 1/2 மணி நேரத்துக்கு ரயில் வசதி இருக்குது, பீச்லேருந்தும் சரி சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்தும். எனவே இந்த இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து உங்களுடைய குறைகளை சொல்லி இறைவனின் அருளாசியை பெற்று சந்தோஷமாக போங்க என்று உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விசேஷமான நிகழ்வு என்னன்னா, பிரதி ஞாயிறு தோறும் காலை 7:45 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விகாஸ் சாய் பஜன் வகுப்பு இந்த பகுதியில் உள்ள சிறிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விகாஸ் சாய் ஸ்ரீ பால விகாஸ் சாய் பஜன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. குழந்தைகளிடையே இறை பக்தியையும் மதிப்பையும் நன்மதிப்பையும் வளர்க்க வேண்டும் என்ற நன்னோக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பால விகாஸ் சாய் பஜன் வகுப்புகளில் அதாவது இறை துதிப்பாடல்கள், அந்த ஸ்லோகங்கள் ஆகியவை சொல்லித்தரப்படுகின்றன. இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்படுகின்றன. எனவே இந்த இது நம்ம கோயில் நல்லா பண்ணிட்டு இருக்கு, பாருங்க. ஓம் முருகா வா முருகா வடிவேலழகா சக்தி வடிவேலா சாய் முருகா சக்தி வடிவேலா சாய் முருகா ஓம் சரவண பவ துக சாய் முருகா ஓம் சரவண பவ துக சாய் முருகா ஓம் முருகா ஓம் முருகா வா முருகா வடிவேலழகா சக்தி வடிவேலா சாய் முருகா சக்தி வடிவேலா சாய் முருகா ஓம் சரவண பவ துக சாய் முருகா ஓம் சரவண பவ துக சாய் முருகா ஓம் முருகா ஓம் முருகா வா முருகா வடிவேலழகா சக்தி நதி சரணே சுவாமி சத்ய சாய் ஹரே பக்தஜனா சம்பர்தன பக்தஜனா சம்பர்தன பக்தி மகேஸ்வர ஓம் ஜெய் தனஜ
இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் பறக்கும் ரயில் நிலையத்தினுடைய கட்டிடம். இன்னும் இது ஸ்டேஷன்ஸ் இன்னும் ஆப்ரேஷனில் இல்லை, திறக்கலை. கூடிய விரைவில் பயணிகள் போக்குவரத்துக்கும் திறந்துருவாங்க. அப்படி திறக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த நேரம் அப்படியே இறங்கி அப்படியே இந்த கோவிலுக்கு வந்துடலாம். ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனேயே இந்த கோவில் தான். பாருங்கள் இந்த வியூ. இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து இந்த செகண்ட் என்ட்ரன்ஸு. இதுதான் இந்த கோவிலினுடைய செகண்ட் என்ட்ரன்ஸ். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. எனவே பக்தர்களே, நங்கநல்லூர் வரவங்க இந்த திருக்கோயில்களை தரிசிப்பதற்கு முன்னால் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனே முதல்ல இந்த ஆனந்த விநாயகர் கோவிலில் உள்ள விநாயகர் பெருமானை எப்போவுமே எந்த ஒரு வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு தான் முதல்ல பண்ணுவாங்க. கணபதி ஹோமம் பண்ணுவாங்க, எல்லாம் ஆகம விதிப்படி பண்ணுவாங்க. நம்ம சனாதன தர்மத்தில் அதுதான் முறை. அதான் கணபதியை வணங்கிட்டு தான் மற்ற வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அதே போல தான் நமக்கு இந்த அமைஞ்சிருக்கு. சென்னையின் பிற பகுதிகளில் இருந்து நங்கநல்லூர் வரும் பக்தர்கள் ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா இந்த ஆனந்த விநாயகரை தரிசித்து விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், ஐயப்பன், அப்புறம் குருவாயூரப்பன், கருமாரியம்மன், இந்த மாதிரி தெய்வங்களை தரிசித்து சந்தோஷமாக பக்தி பரவசத்தோட ஆன்மீக அருளை பெற்று தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். எனவே இந்த கோவிலுக்கு வாங்க. இந்த கோவிலுக்கு வந்து உங்கள் குறைகளை முறையிட்டு விநாயகர் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.